அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ரோட் ஷோக்களை முறைப்படுத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரோட் ஷோக்களை முறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அது தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். இதை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தபடி அரசியல் கட்சிகள் இந்த ரோட் ஷோ நடத்துவதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வெளியிட்டு அரசுடன் வெளியிட்டது. இந்த நிலையில்தான் அரசின் இந்த வழிகாட்டு நெறிமுறை ரத்து செய்ய வேண்டும் என்று தாவேகா இணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போ தாவேகா தரப்பை பார்க்கும்போது பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன்னர் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற ஒரு விதி என்பது தன்னிச்சையானது. அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது. நிகழ்ச்சி பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் அனைத்தும் கட்சிகள் மீது திணிக்கப்படுவதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அப்போ நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விதிகளில் என்ன தவறு உள்ளது? கரூரில் நடைபெற்ற அந்த வேதனைக்குரிய சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த வருமான வரி விலக்கு பெறுவதற்காக பல கட்சிகள் தற்போது காலங்கள் போல துவங்கப்படுகிறது. அவை தேர்தலில் போட்டியிடுதலை பல தேர்தலில் போட்டியிட்டு எம்பி எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு நீண்ட வரலாறு கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில் என்ன ஒரு தவறு உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார்கள். அதே போல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எத்தனை தேர்தல் போட்டியிட்டுள்ளது என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. அரசு தரப்பு பார்க்கும்போது இந்த வழிகாட்டு வழிமுறைகள் தாவேகா 2 கூட்டங்கள் நடத்தியுள்ளது. அதே போல நிபந்தனைகளின்படி 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதால் தவிர்க்க வேண்டும் என்று 4998 பங்கேற்பார்கள் என்று தெரிவித்து விண்ணப்பிக்கிறார்கள். ஒரே நாளில் ஒரே இடத்தில் பல கட்சிகள் விண்ணப்பிக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இல்லாவிட்டால் முதலில் வருவதற்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்ட நிலையில் தாவேகா மட்டுமே இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சேலத்தில் வெயில் காரணமாக ஒரு இருந்த பிறகுதான் வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கூரை அமைத்துள்ளதாகவும் இது தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்டது. இதையடுத்து ஆன்லைனில் விண்ணப்பத்தை பெறுவது குறித்து அரசு ஏன் பரிசீலிக்க கூடாது என்று தற்போது தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அந்த தாவேகா தாக்கல் செய்துள்ள இந்த மனு தொடர்பாக 3 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன். இந்த வழக்கில் பல்வேறு பார்வைகளையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வருமான வரிக்காக தொடங்கப்படும் கட்சிகள் என்பது காளான் போல வளர்ந்து இருப்பதாகவும் நீதிபதிகள் பார்வைகளை முன்வைத்திருக்கிறார்கள். வருமான வரி விலக்கு பெறுவதற்காக ஏராளமான கட்சிகள் தொடங்கப்படுகின்றன. ஆனால் அக்கட்சிகள் தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என்றும் தற்போது நீதிபதிகள் பார்வைகளை முன்வைத்திருக்கிறார்கள். காளான்கள் போல கட்சிகள் தொடங்கப்படுகின்றன, அதற்கான காரணம் வருமான வரி விலக்கு பெறுவதற்காக என்ற பார்வையையும் தற்போது நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். எம்பி எம்எல்ஏக்களை பெற்று நீண்ட வரலாறு கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில் என்ன தவறு என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்.